ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே. பழனி முருகன் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி செல்வதோ வாக்கு கொடுப்பதோ கிடையாது. ஆனால் இப்போது வேதனையின் விளிம்பில் கவலையின் உச்சத்தில் இருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் வந்துவிட்டேன் என் செல்வமே. இனிமேல் இதுதான் இப்படிதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என்பதை உனக்கு குறியாக சொல்வதற்காக நானே உன்னை தேடி வந்து விட்டேன். இனிமேல் நான் இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்கிற சூழ்நிலை வரும்போது காரணமே இல்லாமல் ஒரு நமட்டு சிரிப்பு வருமே, அந்த கோபத்திற்கு பெயர்தான் தன்மானம். எல்லாருக்கும் நல்லது செய்தனே, ஏன் இப்பொழுது கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என மனதிற்குள் வருத்தமும் வேதனையும் வந்து உன்னை பாடாய்படுத்துகிறதா? யாருக்கும் நான் எந்த தீங்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி அமைந்து விட்டது என்றுதானே வருத்தப்படுகிறாய்? நீ இன்று இப்படி இருப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் நீதான் பொறுப்பு என் செல்வமே. ஆனால் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ அதை அப்படியே அமைத்து கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உன்னை நீயே மாற்றிக்கொள்வதற்கான சக்தியும் திறமையும் தகுதியும் ஆற்றலும் உனக்குள் இருக்கும்போது இப்படியே நீ கஷ்டப்படும்படி விட்டுவிடுவேனா என்ன? எவ்வளவோ விஷயங்களில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எல்லாரையும் அனுசரித்து சமாளித்து போயிருக்கிறாய். சம்பந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் கூட யாராவது உன்னை திட்டும் போதும் அத்தனையையும் பொறுத்து கொண்டும் சமாளித்து கொண்டும் வாழ்க்கையே துன்பமாய் அமைந்துவிட்ட போதிலும் என்ன செய்வது என ஏற்றுக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் நீ உன்னுடைய குடும்பத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பலனில்லாமல் போகிறது தானே. உன்னுடைய அருமை பெருமையை உன் குடும்பத்தில் உள்ளோர்களே கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு விதத்தில் உன் மனதை நோக்கச் செய்கிறார்களா? கவலை கொள்ளாதே. அனைத்தையும் முழுவதுமாக அறிந்த நான் உனக்கான உதவி செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன். என் வாழ்வில் எப்போதப்பா நல்லது நடக்கும் முருகா, எனக்கு ஒரு நல்லதை செய்து தர மாட்டாயா என நீ என்னிடம் கேட்டு கொண்டிருக்கும் போது அந்த கேள்விக்கு பதில் தராமலா நான் இருந்து விடுவேன்? இதோ உனக்கான உதவியை நானே தேடி வந்து செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ சம்பாதித்து சுகமாய் வாழ வேண்டும் என்றுதான் கஷ்டப்பட்டு பொருள் சேர்க்கிறாய். ஆனால் அதன் மூலமாக உனக்கு நிம்மதி வருகிறதோ இல்லையோ, பிரச்சனையும் மனக்குழப்பமும் உடல் கஷ்டமும் ஆரோக்கிய குறைபாடும் ஏகப்பட்ட கவலைகளும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறதா? கவலை கொள்ளாதே. மன அழுத்தத்தினால் நீயே அழிந்துவிடக் கூடாது என்றுதான் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து ஆறுதலையும் தருவதற்காக உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்தேன். நீயும் எதையோ தேடிக்கொண்டேதான் இருக்கிறாய். எல்லா வலைப்பக்கத்திலும் எல்லா விஷயங்களையும் தேடும் நீ உன் வாழ்க்கைக்கான தேடலில் கொஞ்சம் தாமதமாய் இருக்கிறாய் என் செல்வமே. புரியவில்லையா? உன் வாழ்க்கைக்கான விடியல் எப்போது வரும் என்றுதானே ஏங்கி தவிக்கிறாய். உனக்கான விடியலை வெற்றிகரமாய் தருவதற்கு உன் அப்பன் முருகன் நானே வந்துவிட்டேன். எதில் விஷயங்கள் எல்லா விஷயங்களும் எளிதாய் இருக்க வேண்டும் என நினைக்கிறாய். ஆனால் உன் வாழ்வில் எல்லாமே சிக்கலாகவும் சங்கடமாகவும் பிரச்சனையாகவுமே இருக்கிறதா? கவலை கொள்ளாதே. உனக்கான விஷயங்களில் எதையுமே நான் அலட்சியப்படுத்தினதே கிடையாது. உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் உன் மனம் போலவே நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கதான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ ஒருபோதும் சேமிப்பை அலட்சியப்படுத்தி சிக்கனமாய் வாழாமல் வாழ்க்கையை வீணாக்கிவிடக் கூடாது என் செல்வமே. இழந்த இடத்தை பிடித்து விடலாம், ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாதல்லவா? நீ ஒருபோதும் கால நேரத்தை வீணாக்காமல் உனக்கான தகுதி பெற்ற சிறப்பான இடத்தை பிடிப்பதற்காக வேலை செய். அடுத்தவர் மீது பழி போட்டு தப்பிக்கலாம் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நீ அடுத்தவர் மீது பழி போடும்போது உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம். அதே பழியை வேறு யாராவது உன் மீது போட்டால் உனக்கு எப்படி இருக்கும்? அதே வலியும் வேதனையும் தானே எல்லாருக்கும் வரும் என்பதை புரிந்து கொண்டு யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் துன்பப்படுத்தாமல் யாரையும் அலட்சியமாய் நினைக்காமல் எல்லா மனிதர்களுக்கும் உரிய மரியாதையை கொடு. நீ ஒருபோதும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என் செல்வமே. அன்பு பாசம் அக்கறை எல்லாவற்றையும் அடுத்தவர்களுக்கு நீ கொடுக்கலாமே தவிர எல்லாவற்றிற்கும் அடுத்தவரை நீ சார்ந்து இருக்கக்கூடாது. அடுத்தவரை அண்டி வாழ்வதை விட தனித்து வாழ்வதென்பது எவ்வளவோ மேல் தெரியுமா? ஏனெனில் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நீ அவர்களை தான் சார்ந்திருக்கிறாய் என்பதை அவர்கள் உணரும் போது அதற்காக உன் மீது கோபமும் எரிச்சலும் அவர்கள் உன் மனம் வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளையும் கூட வீசிவிடக்கூடிய சூழ்நிலை வரும்.
அதற்காக தான் என் அன்பு பிள்ளையான நீ யாரையும் சார்ந்திருக்க கூடாது என நான் சொல்கிறேன். உன் வருங்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த நிகழ்காலத்தில் நீ நல்ல விதமாக செயல்பட்டாலே உன் வருங்காலம் தானாகவே மாறிவிடும். இப்போது உன் வாழ்வில் எது கெட்டதாக இருக்கிறதோ, எது உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். உன்னுடைய கனவுகள் என்பது ஒருபோதுமே தோல்வியே தழுவாது என் செல்வமே. நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றி பெறும்படி செய்து உன் கனவுகளையும் நனவாக நிஜமாக நான் அமைத்து தரத்தான் போகிறேன். வாழ்க்கையில் பிடித்தது என்பது எல்லாருக்குமே கிடைப்பது கிடையாது. ஆனால் கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தது போல மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்துதானே ஆக வேண்டும். அப்படிதான் பல மனிதர்கள் தனக்கு அமைந்த வாழ்க்கையை தனக்கு பிடித்தது போல மாற்றிக்கொண்டு நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு அந்த திறமை இல்லாமல் அதை எப்படி செய்வதென தெரியாமல் ஏமாந்து கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் துன்பத்தை அனுபவித்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ இப்படியே ஆயுள் முடியும் வரை வாழ்ந்துவிடக் கூடாதல்லவா? அதனால்தான் உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தது போல மாற்றி அமைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு அமைந்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான உதவி உன்னை தேடி வரதான் போகிறது. உன் வாழ்க்கையை குறை கூறும் எவராலும் நீ வாழும் வாழ்க்கையை ஒரு நாள் கூட சமாளித்து கொண்டு வாழ முடியாது. மனிதர்கள் 1000 பேசலாம், ஆனால் அவரவர்கள் சூழ்நிலையில் இருந்து பார்த்தால்தானே தெரியும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் என்பது போல ஒவ்வொரு மனிதரும் மற்றவர்களை பார்த்து மிகவும் சுலபமாக சொல்லிவிடலாம். அவர்களுக்கு என்ன, நன்றாக தானே இருக்கிறார்கள், சிரித்து சந்தோஷமாக பேசுகிறார்கள், நன்றாக சாப்பிடுகிறார்கள், ஊர் சுற்றுகிறார்கள், செலவு செய்கிறார்கள் என. ஆனால் அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் வாழும் வாழ்க்கையை போய் பார்த்தால்தான் தெரியும் அதற்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் 1000 பிரச்சனைகளை மனதிற்குள் வைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிலர் சந்தோஷத்தை வெளிக்காட்டுகிறார்கள், சிலர் சங்கடங்களை வெளிக்காட்டுகிறார்கள். யார் எப்படி இருந்தாலும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதில் பலவற்றை ஏமாற்றமாக மட்டும்தானே அனுபவிக்கிறார்கள். நீ உன் வாழ்வில் எந்த அளவிற்கு வெற்றியை எதிர்பார்த்தாயோ அந்த அளவிற்கு சந்தோஷத்தை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன். உன் உடலையும் மனதையும் சிறப்பாய் சந்தோஷமாய் அமைத்துக் கொள்வதென்பது உன் கைகளில் தானே இருக்கிறது. நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை நான் மாற்றத்தான் போகிறேன். ஆனால் எல்லாமே ஒரே நாளில் மாறிவிடாது என் செல்வமே. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான மாற்றங்களை நான் உருவாக்குகிறேன். மனிதன் என்பவன் சாக துணிகிறான். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் போதும். ஆனால் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் சமாளித்து வாழக்கூடிய துணிச்சலும் தைரியமும் வேண்டும். அப்படிப்பட்ட தைரியமும் சக்தியும் திறமையும் துணிவும் உனக்குள் இருக்கிறது தானே. பிறகு எனக்கென்ன உன்னை பற்றி கவலை? நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியாய் செய்கிறாய். வாழ்க்கையில் தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதற்கு உண்டான வழிகளையும் சரியாய் யோசனை செய்கிறாய். எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தாலும் கூட யாருக்கும் கெடுதல் செய்ய நீ நினைத்தது கிடையாது. அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் நிச்சயம் துணையாய் இருப்பேன்.